விவசாயிகளுக்கான நடந்தாய்வாழி காவிரி திட்டத்தை முடக்கியது திமுக அரசு என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டாக பிரச்சாரம் செய்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகள் பயிர்க்கடனை 2 முறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு கண்டது அதிமுக அரசு என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அற்புதமான திட்டம் நடந்தாய்வாழி காவிரி. பல பேருக்கு தெரியாது, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்க. நடந்தாய்வாழி காவிரி அந்த அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரிடத்துல ஒரு அறிக்கை கொடுத்தேன். நீங்க கங்கை எப்படி புனரமைக்கிறீங்களோ அதுபோல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என அறிவிக்கை கொடுத்தேன். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த ஆண்டு மேதக குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்தாய்வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். போன ஆண்டு மத்திய அரசாங்கம் நடந்தாய்வாழி காவிரி திட்டத்துக்கு 11,600 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. 11,600 கோடிங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் பாஜக அரசை திட்டமிட்டு விமர்சனம் செய்தால் தமிழ்நாட்டுக்கு எப்படி நிதி கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார். மத்திய அமைச்சரவையில் 15 ஆண்டுகள் இருந்த திமுக தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றார், வஞ்சிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க, எவ்வளவு நிதியை கொண்டாந்தீங்க? இப்ப போய் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக தேர்தல் நேரத்திலே திட்டமிட்டு பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் தெளிவா சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன கோரிக்கை வைத்தமோ அத்தனை கோரிக்கையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்தது.